ஹாய், நாம இப்போ பார்க்க போற சம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் சாப்டர்ல மிஸ்லெனியஸ் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி பார்க்க போறோம். சிஸ்டம்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு இன்இக்வாலிட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு இன்இக்வாலிட்டிக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய சொல்யூஷன் என்னென்ன, ரெண்டு சொல்யூஷன் செட்டோட இன்டர்செக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்கறது தான் சிஸ்டம் ஆஃப் இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ற ப்ரொசீஜர். ஓகே, உள்ள போலாமா? Yeah, 5x plus 1 greater than minus 24. 5x minus 1 less than 24. இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. தட் இஸ் ரெண்டு இன்இக்வேஷன்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு இன்இக்வேஷன்ஸை நம்ம வந்து சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணி காமன் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். முதல்ல சால்வ் பண்ணுவோமா? வந்து 5x plus 1 greater than minus 24. இந்த இன்இக்வேஷனை இந்த சைடு வச்சுருவோம். 5x 1 ரெண்டு பக்கமும் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 5x minus 25. இப்போ 5 ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா minus 5. ஓகே, அதே மாதிரி இங்கே நம்ம சால்வ் பண்ணுவோம். 5x minus 1 less than 24. ரெண்டு பக்கமும் 1 ஆல ஆட் பண்ணுறோம். 24 plus 1. ஸோ x வந்து 5x less than 25. தென் x ஆல 5 ஆல டிவைட் பண்ணோம்னா x less than 5. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையுமே வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் -5 தான் என்ன அர்த்தம்? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 0 இது 5ன்னு வச்சுக்கோங்க, இதை -5ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஹைலைட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ -5 வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. பிராக்கெட் இப்படி போய்கிட்டே இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். செகண்ட் சொல்யூஷன் என்ன? 5 இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஆனால் அதுக்கு சின்ன நம்பர் எல்லாமே சொல்யூஷனாக வரும். அப்படின்னா இதனுடைய இன்டர்செக்ஷன் பார்த்தோன்னா என்ன வரும்? -5, 5. தட் இஸ் த இன்டர்செக்ஷன். ஸோ வந்து நம்மளுடைய சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா -5ல இருந்து இந்த -5ல இருந்து இந்த 5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஓப்பன் இன்டர்வல் தான் சொல்யூஷன். இப்படி தாங்க சால்வ் பண்ணும். இது செகண்ட் இன்இக்வாலிட்டிக்குரியது, இது ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டிக்குரிய சொல்யூஷன். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு -5ல இருந்து 5 வரைக்கும் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 2x இப்போ வந்து நம்ம முதல் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். 2 of x minus 1 less than x plus 5. But 2x minus 2 less than x plus 5. ரெண்டு பக்கமும் என்ன பண்ணலாம்? x ஆல சப்ட்ராக்ட் பண்ணலாம். அடுத்த ரெண்டு பக்கமும் என்ன பண்ணலாம்? 2 ஆல ஆட் பண்ணலாம். So x is less than 7. இங்க பார்ப்போமா? வந்து நாம 3 வந்துட்டு உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 3x plus x greater than 2 minus x. இப்போ ரெண்டு பக்கமும் x ஆல ஆட் பண்றோம். இப்போ 6 ஆல சப்ட்ராக்ட் பண்றோம். தென் 4 ஆல டிவைட் பண்றோம். ஸோ -1 greater than. இப்போ ரெண்டோட சொல்யூஷனையும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ரெண்டோட சொல்யூஷனையும் இங்க வந்து நம்ம வந்து போட போறோம், ட்ரா பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7. ஓகேவா? பண்ணலாமா? இதுல வந்து நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ -1 greater than. 1 minute. ஸோ -1 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ பிராக்கெட் இப்படி வரும். 4ஓட லெஸ் தென், ஸோ சாரி 7ஓட லெஸ் தென். ஸோ இப்படி வரும். இதோட காமன் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா -1ல இருந்து 7 வரும். ஸோ காமன் பாயிண்ட் வந்து இதுல இருந்து இது வரைக்கும். ஸோ திஸ் வுட் பி த சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் செட் அப்படின்னு பார்த்தோம்னா -1
7 ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வல் ரெண்டு சைடு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 3x minus 7 greater than 2 times x minus 6. ஸோ மொதல் 2-ஐ வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x minus 2 அண்ட் 2x ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 7 ஆட் பண்ணிக்கலாம். 2x ரெண்டு பக்கமும் சப்ராக்ட் பண்ணுறோம். அண்ட் 7-ஐ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். minus 12 plus 7. Then x greater than or equal to minus 5. இந்த சைடு போகலாம். இந்த சைடு மொதல் எக்ஸை ரெண்டு 2x ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுறோம். 2x greater than 11. 6 minus x greater than 11. Then என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6-ஐ ரெண்டு பக்கமும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அண்ட் minus x greater than 5ன்னு வருது. அதனால நம்ம என்ன plus x greater than 5. ஸோ என்ன வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்துட்டு -5 -5-ஓட பெருசு. அடுத்து 5 5-ஓட பெருசு. இதுலயே நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? சொல்யூஷன் வந்து ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து -5 -5க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ. அடுத்து 5 5க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ. ஸோ அப்படின்னா சொல்யூஷன் செட் என்ன? 5 5க்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூ. பிகாஸ் அதுதான் நம்மளோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது சொல்யூஷன் செட் என்னவா இருக்கும்? 5, infinity. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 5 2x minus 7 minus 3 2x plus 3 less than or equal to 0. 10x minus 35 minus 6x minus 9 less than or equal to 0. 10x minus 6x பார்த்தோம்னா 4x minus 44 less than or equal to 0. x minus 11 greater than less than or equal to 0. So x less than or equal to 11. So 2x plus 9 less than or equal to 6x plus 47. Now we can subtract 2x on both sides. So 4x plus 47 and subtract 47 on both sides. 9 minus 47 less than or equal to 4x. 38 I think so. One minute. This is 19. 19. So this would be 28. Am I right? Yeah. Minus 28 less than or equal to 4x. Then we can divide it by 4 on both sides. So minus 7 less than or equal to x. Okay, 0 minus 2. Okay, let's draw the graph. So 11 is included and 11 is less than or equal to 11. X is less than or equal to 11. 11 is included. And x is included with -7 and greater than or equal to 7. -7. So minus the intersection point is closed interval -7, closed interval 11. So the solution set would be -11, -7, -11. Okay. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்துட்டு
சிஸ்டம் ஆஃப் இன்இக்வாலிட்டியை எப்படி சால்வ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம ஒரு கிராஃப்ல பிளாட் பண்ணி அதோட சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல இதே மாதிரி 2 வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதனோட இந்த சாப்டர் ஃபினிஷ்ட். ஓகே, பை பாய், தேங்க்யூ.